9ஆம் இடம் பாக்கிய பாவம். மனிதன் சக வயதுள்ள நபருக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஜாதகம் நடக்குமான்றது இந்த 9ஆம் இடம் தான் சுட்டி காட்டும். சரியான கல்வி, சரியான பொருளாதாரம் மேம்படுத்தக்கூடிய வேலையோ தொழிலோ, திருமண சுபகாரியங்கள், குழந்தைகள் வரக்கூடிய எந்தெந்த வயதுல என்னென்னலாம் சுபகாரியம்னு இந்த சமூகம் கட்டமைக்குதோ அத்தனை விதமான சுபகாரியங்களையும் நடத்தி காட்டக்கூடியது இந்த 9ஆம் இடம். அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல மோட்ச கிரகம், ஆன்மீக கிரகம், அனுபவத்தை கொடுத்து வாய்விட்டு அடச்செய்து பலனை செய்யக்கூடிய கேது 9ல. அப்ப என்ன நடக்குது? தந்தையை பற்றி சொல்லுது, தந்தை வழி உறவு. மொதல் விஷயம் தந்தையில பாதிக்குது. நிறைய பேருக்கு தந்தை இருக்கிறது இல்ல, தந்தையே இருந்தாலும் தந்தையா நடந்துக்கிறது இல்ல, வேற ஒரு திருமணம் செஞ்சு போயிடுறது, இல்ல பிரிஞ்சு இருக்கிறது. இது போல நிறைய விஷயங்களை இந்த 9ஆம் இடத்துல கேது கொடுக்குது. தான தர்ம சிந்தனையும் கேது தான் கொடுக்கிறார். ஆன்மீகத்தையும் கேது 9ஆம் இடம் தான் கொடுக்குது. ஆன்மீகத்தையும் 9ஆம் இடம். கேது 9ல இருக்கும் அதீத ஆன்மீகவாதி. வாழ்க்கைன்னா என்ன, அது போல வாழ்க்கையின் செயல்பாடுகள் என்ன, எதுவுமே நடக்கலைன்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியம் எல்லாம் லேட்டா கிடைக்கும். இந்த 9ல கேது இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஈஸியா கிடைச்சிடறதுல நிறைய பேர்லாம் பணம் பொருள்லாம் நிறைய இருக்கும், சுபகாரியங்கள்ல அவ்வளவு தடை இருக்கும். இதெல்லாம் காரணம் இந்த 9ல கேது. 9ல கேது அமர்ந்து மறுபடியும் திரிகோணாதிபதியா வந்துடுறாரு. அந்த திரிகோணாதிபதியோட தொடர்போ யோகமா மட்டும் 9ல இருக்குன்னா முற்பகுதி வாழ்க்கை கொஞ்சம் சிரமம் தான். ஆப்டர் 30க்கு பிறகு ஜாதகர் அதீத புகழடைகிறார். வெளிநாடு தூரதேசங்கள்ல இருக்கிறார். வெளியூர் குடியுரிமை, நான் இருந்த இடத்த மாத்தி அந்த இடத்துல பெரும் யோகங்கள் கிடைக்குது. தந்தை இல்லை என்றாலும் ஜாதகர் சுயமுயற்சியில வாழ்க்கையில வெற்றி பெற்றவர். சுயமா ஒவ்வொரு செயலும் தானாக தனக்கு தானே செய்து கொண்ட ஒரு யோகமா ஜாதகராக மாற்றும். அத்தனை விதமான அறிவை கொடுக்கும், இறை நம்பிக்கைகளை கொடுக்கும், இறை சிந்தனையை கொடுக்கும். கொடை வள்ளல், எனக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, நான் கொடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவது போல இந்த 9ல கேது கொண்டு போகும். பயணங்கள் அதிகமாக விரும்பாத நபர். இந்த 9ல கேது இருக்கிறவங்களும் பயணங்கள் விரும்பாத நபராக இருக்கிறத பார்க்க முடியுது. 9ல கேது முற்பகுதியில ரொம்ப கஷ்டம். பிற்பகுதி வாழ்க்கைன்ற 30க்கு பிறகு ஜாதகர் வாழ்க்கையில அத்தனை மகிழ்ச்சி. இறை நம்பிக்கையில ரொம்ப வலுவான நபராக இருக்கிறார். இறை நம்பிக்கையை விட இறை சிந்தனையை பற்றின புரிதலை கொண்டு ஒரு அன்பான வாழ்க்கையை பிற்பகுதியில நடத்தக்கூடிய நபராக இருக்கிறார். எதையும் தானாக உருவாக்கிய நபராகவும் இருக்கிறார். 10ல